நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு என்ன இது அந்த முருகன் தான் நேற்றே இவளோட பிளானில் மண்ணலி போட்டானே, இன்றைக்கி என்ன இப்படி என்னமோ திருவிழாவுக்கு மைக் செட் வடிக்கிற மாதிரி இப்படி பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, ஏழு சமுந்திர பாண்டி கொஞ்சம் கண்ணை கிண்ண நல்லா தொடச்சி வச்சு பாரு, சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறது உன் பொண்டாட்டிக்காரி கிடையாது, உன் மகன் காரன் மூத்தவன் முத்து பாண்டி அப்படின்னு சொல்ல, என்னக்கா சொல்கிறேன் அவனா அப்படின்னதும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா முத்துப்பாண்டி நெத்தியில் பாட்டை இங்கிட்டையும் போட்டு ஒரே பக்தி பரவசத்தில் பாட்டை போட்டுக்கிட்டு பயங்கரமாக வந்துட்டு மணி அடித்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. பாத்தியாலே உன் மகன் எப்படி மாறி போய் நிற்கான்னு அப்படின்னு சொல்ல, ஆமாக்கா நம்மளா சாமி கும்பிடவானாலும் வரமாட்டேன்பா, இப்போ என்ன இப்படி எனக்கு தெரிஞ்சு போச்சு, அதான் நேற்றே அந்த நசுக்கிய கைகளை விட்டுட்டாம்ல, தலை முழுகிட்டேன்ட்டாம்ல, இனிமே அவன் நினைப்பே வரக்கூடாது, இப்படி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கான், என் பிள்ளை ஆயிட்டாம்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி பக்கத்தில் வர்றாங்க. இங்கிட்டு வந்துட்டு அவங்க அம்மா சிவ்பாலன் எல்லாருமே வர்றாங்க. என்னடா மவனே, இன்னைக்கு தான் வந்துட்டு என் மகனா நீ மாறி நின்றுட்டு இருக்க, இனிமேலாவது கடவுள் உனக்கு நல்ல புத்தி கொடுக்கட்டும், நீ எதுவும் நினைக்காத, நான் இந்த அப்பா உனக்கு இன்னொரு கல்யாணம் சாமுன்னு பண்ணி வைக்க, உன் வாழ்க்கை ஓஹோன்னு இருக்க போகுது அப்படின்னு சொல்ல, சும்மா இருப்பா, நானே வந்துட்டு இசைக்கியை கூப்பிட்டு வரதுக்காண்டி தான் போய்கிட்டு இருக்கேன், அம்மா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் வந்துட்டு எப்படியாவது இசைக்கியோட மனசை மாற்றி நான் வந்துட்டு இந்த வீட்டுக்கு என் கூட வாழ்றது கூப்பிட்டு வருவேன் அப்படின்னு சொல்ல, எப்போவுமே இந்த அம்மாவோட ஆசீர்வாதம் உங்க கூட இருக்கு சாமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ இந்த கூறுகட்டவை தொட்டு அது விளங்குமாடா, ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, மறுபடியும் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டே அப்படின்னு சொல்ல, ஆமாம் எனக்கு அம்மா தான் நேற்று நைட்டு எல்லாத்தையும் புரிய வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் எடுத்து விடுறாங்க. முத்துப்பாட்டி தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு பாக்கி அவங்க பால் கொண்டு வந்திருப்பாங்க. சாமி தூங்கிட்டியா அப்படின்னு கேட்க, எப்படிமா தூக்கம் வரும், தூக்கம்லாம் வரல அப்படின்னதும், என்னடா இது சாப்பிடக்குள்ள வரல, இந்த பாலையாவது குடி அப்படின்னு, எனக்கு பசிக்கலமா அப்படின்றாங்க. இசைக்கியை பற்றி யோசிக்கிறியா அப்படின்னு சொல்ல, அவளை பற்றி பேசாதமா, அவள் தான் இந்த வீட்டுக்கு வேணாம், உனக்கு மருமக வேணான்னு சொல்லிட்டல, நான் தலைமுழுக்கிட்டேன் அவ்வளோதான், பச்சை துரோகிமாவ, என்னடா சொன்ன துரோகியா, ஒரு நிமிஷம் நல்லா யோசித்து பாரு, அவன் உனக்கு துரோகியா, அவள் என்ன உன்னை விருப்பப்பட்டா கல்யாணம் முடிச்சுட்டு வந்தா, நீ தானடா ரத்னா பின்னாடி பைத்தியம் முடிச்சு அலைஞ்ச, அவள் கழுத்தில் கட்ட வேண்டிய தாலியை மாற்றி இவ கழுத்தில் கட்டிட்ட, நாங்கள் உனக்கு அந்த கவிதாக்கும் தானே கல்யாணம் ஏற்பாடு பண்ணோம், அப்படி இருந்தும் அவள் குடும்பத்தை அத்தனை பேரை விட்டுட்டு உன் பின்னாடி வந்தவளை நீ சும்மாவா விட்ட சொல்லு, எவ்வளோலாம் கொடுமைப்படுத்தின, அவள் யாரை விரும்பினா உனக்கே தெரியும்ல, உன் தம்பியும் இசைக்கையும் அவ்வளோ பிரியமாக இருந்தாங்க, எப்படியெல்லாம் மாமா மாமான்னு சொல்லி சுற்றி அலைஞ்சா தெரியுமா, ஆனால் 2 பேரோட வாழ்க்கையை சிதைச்சு போட்டவன் நீ தாண்டா, அன்னைக்கே கிளத்துல விழுந்து நாண்டுக்கிட்டு சாக போனான், அந்த சிவபாலை மட்டும் காப்பாற்றலாட்டி என்ன ஆயிருக்கும் சொல்லு, அப்படி இருந்து 2 பேரும் அவங்கவுங்க லைஃப்பை மறந்துட்டு இப்போ நமக்கு கிடைச்ச வாழ்க்கை தான் சரி, தாலி கட்டிட்டானேன்னு சொல்லிட்டு உன் கூட சேர்ந்து மாமா மாமன் பின்னாடியே அலைஞ்சால, அவளை பற்றி நீ நினச்சி பார்க்கல சொல்லு, உங்கள் அப்பா ஒரு கொடுமைக்காரன், அந்த உன் அத்தைக்காரி ராட்சசி, அவங்க 2 பேரும் சேர்ந்து அன்னைக்கு ஒரு குச்சி கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தோன்னா எரிஞ்சு சாம்பலாக எடுப்பா, அப்புறம் தங்கச்சியை கொளுத்து பார்த்தா அண்ணனுக்கு கோவம் தான் வரும், என்னமோ பெரிய வந்துட்ட பேச்சு, அவளை மட்டும் வந்துட்டு தப்பு பண்ணான்னு சொல்லவே சொல்லாத, எல்லா தப்பும் நீ தான் பண்ணியிருக்க, ஒரேடியா எல்லா பழியும் அவன் மேலே போட்டு அவள் வேணான்னு சொல்லி நினச்சிட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், அந்த கடவுளே உன்னை மன்னிக்க மாட்டாரு, முக்கியமாக நானும் உன்னை மன்னிக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. முத்துப்பாண்டி மட்டும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு இங்கே ஃப்ளாஷ்பேக்கில் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. என் கையில் கிடைச்ச வைரத்தை நான் விட மாட்டேன், இசைக்கு என்னோட வைரம், கண்டிப்பாக அந்த வைரக்கலை இந்த வீட்டில் கூட்டு வந்து நான் வாழ வைப்பாமா, எப்படியாவது அவன் மனசை கரைச்சி என்னை நம்பி வர வைப்பேன் அப்படின்னு சொல்ல, அண்ணே ஆல் த பெஸ்ட்னே, இங்கே பாரு கொப்பா, இந்நேரத்துக்கு நீங்கள் 2 பேரும் ஒரு சீர்ப்பு போட்டிருக்கணுமே, கான்னு எங்கே சிரிங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, அவங்க 2 பேரும் முறைச்சி பார்த்த மாணிக்கு இருக்காங்க. இந்த அம்மாவோட ஆசீர்வாதம் உனக்கு இருக்குண்டா, போயிட்டு வாடா அப்படி சொல்லி அமுச்சு வைக்கிறாங்க. இங்கிட்ட வந்துட்டு என்னக்கா இது புது கூத்தா இருக்குது, மறுபடியும் அந்த நசிக்கு இந்த வீட்டுக்கு கூட்டு வந்துருவோம் போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி முறைச்சிட்டு இருக்காங்க. அடுத்த சைடு இசைக்கு கோலெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ முத்துப்பாண்டி ஒரு ஆட்டோவில் வந்துட்டு இறங்கி ஆட்டோக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இஸ் அப்படின்னு கூப்பிட இசைக்கு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா யாருமே இல்லை. மறுபடியும் இஸ் அப்படின்னு கூப்பிட மறுபடியும் இசைக்கு திரும்பி பார்க்குறாங்க. ஆட்டோக்காரர் தான் எட்டி பார்க்குறாரு. டே எவன்டா இது என்ன இஸ்ன்னு கூப்பிட்றது, வந்தேன்னு வச்சுக்கோ தூக்கி போட்டு குறுக்கில் மிதிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல, நான் இல்லைம்மா பின்னாடி இருக்காரு சாரு அப்படின்னு சொல்ல, சாரா அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு பார்த்தா அந்த இடத்துல இருந்து முத்துப்பாண்டி வராங்க. மாமா நீங்களா ஐ அப்படின்னு சொல்லி இசைக்கு வந்துட்டு சின்ன பிள்ளை மாதிரி குதிக்கிறாங்க. ஏ கத்தாதடி உங்கள் அண்ணனுக்கு கேட்டுற போது அப்படின்னு சொல்ல, மாமா இன்னும் நம்மளை கோமத்தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல, கோமத்தான் இருந்தேன், ஆனால் அம்மா நைட்டு வந்து உன்னை பற்றி எடுத்து சொன்னாங்க, எனக்கு கோவெல்லாம் பறந்து போயிடுச்சு, சாப்பிட்டீங்களா மாமா அப்படின்னு சொல்ல, பல்லில் பச்சை தண்ணி கூட படாமல் காப்பி தண்ணி கூட குடிக்காமல் உன்னை பார்க்க வந்திருக்கேன், அந்த சோடா வெடு அப்படின்னு சொல்ல, சோடா எடுத்து குடிக்கிறாங்க. போனி நீங்கள் தான் மாமா அப்படின்னது, என்னது என்ன போனி ஆக்கிட்டியா, நானே பசியில் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு கனி வர்றாங்க. அக்கா எனக்கு ஒரு பென்சில் கொடு, டிராயிங் வரையணும், அன்னைக்கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்தா அப்படின்னு சொல்ல, மாமா நீங்கள் வந்துட்டீங்களா
பார்த்தீங்களா கோவம்லாம் போயிடுச்சா அக்கா மேலே நேற்று சண்டை போட்டு போனீங்க அப்படின்னு சொல்ல ஏய் சும்மா இருட்டி அப்படின்றாங்க. சரிங்க மாமா எனக்கு காசு கொடுங்க அப்படின்னதும் காசா நான் பர்ஸ் எடுத்துட்டு இல்லடி அப்படின்னதும் போங்க மாமா போனி நீங்கள் தான் போச்சு இன்னைக்கு எல்லாருக்கும் நான் வந்துட்டு ஓசியில் தான் கொடுக்க போகிறேன் போச்சு அப்படின்னு சொல்ல கனி எவ்வளோ வச்சிருக்க அப்படின்னதும் 15 ரூபான்னதும் அந்த 15 ரூபா கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்னோட போனி கலர் எவ்வளோ 15 ரூபா தானே வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு பென்சிலு மறுபடியும் உங்கள் அண்ணன்கிட்ட போய் காசை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கனியை அமுச்சு விட இங்கிட்ட வந்துட்டு முத்து பண்டி சிரிக்கிறாங்க. இன்னைக்கு ஒன்றால் எனக்கு நஷ்டம் போ 15 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறி பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறேன். இசைக்கு மட்டும் அப்படியே சிரிச்ச மாடிக்கு நின்றுட்டு இருக்காங்க. கனி வந்துட்டு ஏதோ ஒரு கூத்து பண்ணுறீங்கப்பா போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்துட்டு பரணி ஹாஸ்பிட்டலில் உட்காந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு அம்மா வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் வந்திருக்காங்க, நீங்கள் முதல்ல நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல எங்கம்மா வாயை வைத்த கெட்டணும் தான் சொல்லி தந்திருக்காங்க அப்படின்னு அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா உடம்பு சரியாக நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வெங்கடேஷ் வந்துட்டு பரணியை வந்துட்டு பார்த்த மாணிக்கு வாசல்லே நின்றுட்டு இருக்காங்க. பரணியும் பார்க்குறாங்க இவதுக்கு இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனில் சண்முகம் அந்த இடத்துக்கு வராங்க. வெங்கடேஷ் அங்கேருந்து கிளம்ப இவதுக்கு இங்கே வந்தா பிரச்சனை ஏதோ கிளப்ப போகிறான்னு யோசிக்க அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சு